கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கர்த்தரில் ஆமென் சோதரம் அவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருந்தால் பைபிள் சொல்லுகிற நாம் கேட்டுக்கொள்கிற காரியத்தை அவர் செய்வார். நேற்றைக்கு நாம் பார்த்தோம், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கேட்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஆமை சோதரம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நம்மிலும் நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நாம் கேட்டுக்கொள்கிற காரியத்தை செய்கிறார். ஆமை இன்றைக்கு நாம் எத்தனை பேர் சோதர கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை சோதர அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். உபாகமம் 28 பார்க்கும்போது கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் கிறிஸ்துவின் வார்த்தை நம்மளும் நிலைத்திருக்கும் போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தை எங்களிலும் நிலைத்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடி கிரியை செய்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் அழிந்து மாறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருந்து நாங்கள் ஜெபிக்க பரிசுத்த ஆவியான கிருபை தாருங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.